பெட்ரோல் விலை ஏறதுனால மற்ற பொருள் விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி சிலிண்டர் கிடைக்கிறது இப்போ தட்டுப்பாடாக இருக்குதோ அதே வருத்தம் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பெட்ரோல் விலை இன்னும் ஒரு 2 ரூபா 3 ரூபா குறையிலனாலும் பரவாயில்ல, இருந்த ரேட்லேருந்து ஏற்றாமல் இருந்தீங்கன்னா போதுன்ற நான் வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு இதை ஏற்றிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அது ஏன்னா இப்போது கேஸு சரியாக கிடைக்கல, வீட்லேயும் சரியாக கேஸ் கிடைக்கிறதில்ல. அது மாநில அரசாங்க வரியை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு அதுக்காக என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கணும். டெக்னாலஜி வந்திருக்கு, வெஹிக்கிள் எல்லாமே இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 3 ரூபாய் உயர்வு இது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இப்போ பெட்ரோல் விலை டீசல் விலை 3 ரூபாய் வசந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இதனால பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பெட்ரோல் விலை ஏறதுனால மற்ற பொருள் விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட்ரோல் விலை இன்னும் ஒரு 2 ரூபா 3 ரூபா குறையிலனாலும் பரவாயில்ல, இருந்த ரேட்லேருந்து ஏற்றாமல் இருந்தீங்கன்னா போதுன்ற நான் வேறு எதுவும் இல்லை. விலையேற்றம் இருந்தால் மக்களை தானே பாதிக்கும், எல்லா பொருட்களோட விலையும் அது பாதிக்கும்ல. அவசியமான இது கிடையாது, ஏன்னா எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. எப்படி சிலிண்டர் கிடைக்கிறது இப்போ தட்டுப்பாடாக இருக்குதோ அதே வருத்தம் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன திடீர்னு காலைல பார்த்தோன்னா அந்த நியூஸு தாங்க முடியல, என்ன பண்ணுறது. அன்றாட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க சார், ஏற்றாமல் இருந்திருக்கலாம். ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஏற்கனவே முன்னாடி வந்து லாக்டவுன் போட்டு ரொம்ப அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு இது போட்டு விலை ஏற்றி இது பண்ணால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால் பெட்ரோல் டீசல் 3 ரூபா சில்லறை ஏற்றிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பாதிப்பு தான் எல்லாருக்கும். ஏன்னா வேறுமே வருமானம் இல்லாமல் எல்லாம் ரொம்ப தவிச்சுக்கிறாங்க. வேலையில் ரொம்ப பெட்டதாக வருகிறாங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கூட இப்போ வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துடுறாங்க. இல்லை அங்கே போர் நடக்கிறதுனால யாருக்கும் வேலை இல்லை, எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. சார் இப்போ 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. சரி. ஸோ இத்தனை நாளாக வந்து ஆல்ரெடி இருந்த ரேட் இருந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்ல, ஏன்னா நாங்களாம் வந்து ஜாபுக்கு ஒர்க்குக்கு போகிற ஆள். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 45 ரூபா 50 ரூபா இருக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அதே பெட்ரோல் விலை 103 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இது 3 ரூபாய் ஏறுறது சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து டெய்லியும் ரிப்பீட்டடாக நாங்கள் அடிக்கிறதுனால எங்களுக்கு தான் மணி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. சம்பளம் ஏறலை, ஆனால் மீதி எல்லா விலையும் ஏறுது. ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. பெட்ரோல் விலை ஏற்றுறது மூலியமா மற்ற பொருட்கள் விலை ஏறும்ன்றாங்களே, அது எப்படி ஏறும் நினைக்கிறீங்க? அதுதானங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு தானங்க மஸ்ட்டு. இப்போ ஒரு வண்டியில் தான் கொண்டு வந்து காய்கறி எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற விலையும் அதை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா டீசல் வாடகை வருது இல்லை, லாரி வாடகைலாம் டீசல் வண்டியில் லாரியில் தானே வருது. ஆமாம், சரி. டீசல் வந்து பொருளாக லாரியில் தான் வருது. அப்போ அது பொருள் விலை தான் ஏறது தெரியும். பிரதர் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காய்கறி எதுலேருந்து வருது? லாரியில் வருது. ஃபர்னிச்சர் எதுலேருந்து வருது? காய்கறி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெட்ரோல் இல்லாமல் எந்த வண்டியும் நகராது. வண்டி நகர்ந்தால் தான் ஒரு பொருளும் அந்தந்த இடத்துக்கு போய் சேரும். வாங்குற நம்மளும் காசு கொடுக்கும் போது அந்த பெட்ரோலை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவனுங்க விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. திருப்பி நானே பொருள் காசு கொடுத்து வாங்கினேன், அதுக்கு ஒரு டேக்ஸ் வேறு கட்டுறேன். எல்லாமே திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. என் பாக்கெட்டுக்கு என்ன வருது? சம்பளமே வரலையே, சம்பளம் அப்படியே தானே இருக்குது. டீசலும் சரி பெட்ரோலும் ஏறிச்சுனாவே எல்லாமே 5 ரூபான்றது 10 ரூபான்னு ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டாங்கன்னா எப்படி மக்களால் நடமாட முடியும் இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ காய்கறி விலை ஏற்றுவாங்க, இப்போ வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் விலை எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. இது ரொம்ப பாதிப்பு தான் சார். இப்போ எல்லா இது பாருங்க, கறி விலையை ஏற்றிட்டாங்க. அப்படியே? ஆமாம், கறி விலை ஏற்றிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு விலை ஏற தான் போகுது. காய்கறி விலை ஏற்றுவாங்க, எல்லாமே ஏற்றிட்டு தானே இருக்கும். இந்த பாருங்க, இப்போயே கறி விலையை ஏற்றிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? பெட்ரோல் தொடர்பான மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முழுக்க விலை ஏறி இருக்கு, நாங்கள் தான் கம்மியாக ஏற்றிருக்கோம் அப்படின்றாரு. அதுக்காக இப்போதைக்கு இதை ஏற்றிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அதே இது பண்ணி இப்போது ஏன்னா இப்போது கேஸு சரியாக கிடைக்கல, வீட்லேயும் சரியாக கேஸ் கிடைக்கிறதில்ல. அதுபோல் டைமில் இதையும் இது பண்ணி எல்லா பக்கமும் மக்களுக்கு வந்து நெருக்கத்தை கொடுத்தா ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் அப்படி சொல்லிட்டு போகலாம், ஏன்னா நாங்களாம் இல்லாத பாமர மக்கள் தான். எங்களுடைய வருமானமே இந்த வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு வரும். வாங்குகிற சம்பளத்தில் பெட்ரோலுக்கே நாங்கள் பாதி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் 2 வீலர் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. இதே கார் வச்சுட்டு ஓட்டுறவங்களுக்குலாம் இன்னும் சிரமம் தான். இதை நம்பி தான் எல்லாமே ஓடுது. காய்கறியாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் வர எல்லா அத்தியாவசியமும் பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் இருக்குது.
பெட்ரோலோட விலை ஏற்றினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஏற தான் போகுதுன்றது இதில் வெட்ட வெளியே தெரியுது. சூழல் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. நம்ம ப்ரீ பிளான்டாக ஏதாவது பண்ணணும். நம்ம இந்தியாவிலேயே சோர்சஸ் இருக்குது ஆனால் நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணுறோமா, வெளியில் தான் வாங்குறாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டு அதுக்காக என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கணும். டெக்னாலஜி வந்திருக்கு, வெஹிக்கிள் எல்லாமே இருக்குது. அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? மேலே தானே சார் வரணும். இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஏதாவது கோரிக்கை வைப்பாரா? வச்சா நல்லாயிருக்கும். பண்ணுவார் சார், எல்லாம் பண்ணுவார் சார். சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை பற்றி அவர் இது சென்ட்ரலில் தான் சொல்லணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது கொஞ்சம் இது பண்ணால் தமிழ்நாட்டில் இது போல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கொஞ்சம் கண்காணித்து அந்த மாநில அரசாங்க வரியை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இந்த நுழைய வரின்னு ஒன்று இருக்குது, அதை குறைச்சா ஓரளவு சமாளிக்கலாம். அரசாங்கம் கவனிச்சு கவனிக்கணும், அவ்வளோதான். இருக்கிறாங்க இலவச பஸ் அது இது கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, ரொம்ப கஷ்டம்தான். புது அரசு வந்து இதுலேருந்து ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணலாம், நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம். வரி தானே, டேக்ஸ் தான். டேக்ஸ், அந்த டேக்ஸ் வந்து இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா முன்னாள் முதல்வர் வந்து அது கொஞ்சம் இது பண்ணாங்க. இந்த முதல்வர் பண்ணுவாருன்றது நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதனுடைய பதில் வந்து இருக்கிற முதல்வர் தான் கொடுக்கணும். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஆப்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு எடுங்க. நாங்கள் இப்போ எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய ஒரு வரவேற்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் கண்டிப்பாக தலையிட்டு இதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். அடுத்த ஆட்சி உங்களுக்கே கொடுப்போம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.